தேசத்தந்தை காந்தியடிகளின் பிறந்த தினத்தை ஒட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்திய பின்னர் டெல்லி பள்ளி ஒன்றில் நடைபெற்ற தூய்மை இந்தியா திட்டத்தில் மாணவர்களோடு சேர்ந்து பிரதமர் மோடி தூய்மை பணியில் ஈடுபட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு மத்திய கேபினெட் ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் இதுகுறித்து 3 மசோதாக்களை கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் பத்திர விவகாரத்தில் மிரட்டி பணம் பறித்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது பதிந்திருக்கும் வழக்கை சிஐடிக்கு மாற்றுவது குறித்து நீதிமன்றத்தின் அனுமதியை பெற பெங்களூரு போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி பெங்களூரு திலக் நகர் காவல் நிலையத்தில் நிர்மலா சீதாராமன், சில அமலாக்கத்துறை அதிகாரிகள், பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா உள்ளிட்டோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. மகாராஷ்டிராவில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் வரவிருக்கும் நிலையில் உள்நாட்டு பசு இனங்களுக்கு மாநில தாய்ப்பசு என பொருள்படும் ராஜ்யமாதா கோமாதா அந்தஸ்தை வழங்கியுள்ளது அம்மாநில அரசு. வேத காலத்தில் இருந்தே இந்திய கலாச்சாரத்தில் நாட்டு பசுக்களுக்கு இருக்கும் அந்தஸ்து, பஞ்சகாவிய சிகிச்சை முறை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு நாட்டு பசுக்களுக்கு ராஜ்யமாதா கோமாதா அந்தஸ்து அளிக்கப்படுவதாக மகாராஷ்டிரா அரசு தெரிவித்திருக்கிறது. திருப்பதி லட்டு தயாரிப்பில் மிருக கொழுப்பு சேர்க்கப்பட்டது குறித்து விசாரிக்க கோரி தாக்கலான மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடவுளை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என ஆந்திர அரசுக்கு கூட்டு வைத்தது. கலப்பட நெய் என பொதுவெளியில் குற்றச்சாட்டுகளை கூறியது ஏன் என்றும், கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது எனவும் நீதிபதிகள் வினவினர். திருப்பதி லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டதா என்பது குறித்து விசாரிக்க சுதந்திரமான சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கிறது. ஆந்திர அரசு அமைத்திருக்கும் குழுவுக்கு பதிலாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த குழுவில் சிபிஐ அதிகாரிகள் 2 பேர், ஆந்திர போலீஸ் அதிகாரிகள் 2 பேர் மற்றும் FSSAI அதிகாரி ஒருவர் ஆகியோர் இடம்பெறுவர். நாட்டின் உயரிய திரை விருதான தாதா சாஹிப் பால்கே விருது பழம்பெரும் ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு வழங்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தை பூர்வீகமாக கொண்ட மிதுன் சக்கரவர்த்திக்கு அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறவிருக்கும் 70வது தேசிய திரைப்பட விழாவில் இந்த விருது வழங்கப்படும். மிதுன் சக்கரவர்த்தி திரிணாமுல் காங்கிரசின் மாநிலங்களவை எம்பியாக இருந்து தற்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் முராதாபாத்தில் பேய் ஓட்டுவதாக கூறி மகனிடம் தவறாக நடந்து கொண்ட நபரை அந்த பெண்ணின் தாய் செருப்பால் வெளுத்து வாங்கிய வீடியோ வெளியாக இருக்கிறது. முராதாபாத் மாவட்டத்தின் அன்வான்பூர் பகுதியில் பேய் ஓட்டுவதற்காக வந்த பெண்ணிடம் மந்திரவாதி தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதனை அறிந்த அவரது தாய் ஆத்திரமடைந்து மந்திரவாதியை பின்னி எடுத்திருக்கிறார். வழக்கில் பிரபல மலையாள நடிகர் சித்திக்கை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. 2016ஆம் ஆண்டு நடிகர் சித்திக் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக நடிகை ஒருவர் போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து சித்திக்கிற்கு எதிராக போலீசார் பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி நடிகர் சித்திக் கேரள உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் கைதுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஹிந்தி நடிகரும் சிவசேனா முன்னணி தலைவருமான கோவிந்தாவின் கைத்துப்பாக்கி தற்செயலாக வெடித்ததில் அவரது காலில் காயம் ஏற்பட்டது. கொல்கத்தாவிற்கு செல்வதற்காக கோவிந்தா தனது வீட்டில் தயாராகி கொண்டிருந்த போது அவரது கைத்துப்பாக்கி கையில் இருந்து தவறி விழுந்து குண்டு காலில் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக கோவிந்தா மும்பை கிரிச்சிகேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு சில தினங்களுக்கு பிறகு வீடு திரும்பினார். மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையத்திடமிருந்து பெற்ற 14 வீட்டு மனைகளையும் தனது மனைவி பார்வதி திரும்ப ஒப்படைத்து விட்டதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். மனைகளை திரும்ப ஒப்படைப்பதாக சித்தராமையாவின் மனைவி எழுதிய கடிதத்தை பெற்ற மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணைய அதிகாரிகள் அவற்றை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் சித்தராமையா உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிந்துள்ளது நினைவு கூறத்தக்கது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான செயல்பாட்டாளர் சோனம் வாங்சக் கைது செய்யப்பட்டதை கண்டித்து லடாக் தலைநகர் லேயில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டெல்லி போலீஸ் ஷேம் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வாங்சக் பாத யாத்திரை நடத்தினர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கோவில்களில் உள்ள சீரடி சாய்பாபா சிலைகளை சனாதன பாதுகாப்பு தளம் என்ற இந்துத்துவ அமைப்பினர் தடாலடியாக அகற்றினர். சாய்பாபா ஒரு தர்மகுரு அல்லது மகாபுருஷனாக இருந்தாலும் அவர் ஒருபோதும் கடவுளாக முடியாது என்பதால் அவரது சிலைகளை அகற்றுவதை வரவேற்பதாக அயோத்தி ஹனுமன் கார்கி கோவிலின் தலைமை பூஜாரி ராஜுதாஸ் கூறியிருக்கிறார். கையில் தேசிய கொடியை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் காலணியை கலற்றும் காட்சி சர்ச்சையை ஏற்படுத்தியது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய கொடியை ஏற்றி வைக்க சித்தராமையா வந்தார். கொடி ஏற்றுவதற்கு முன்னர் அருகில் இருந்த காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் அவரது காலணியை கலற்றினார். அப்போது அவரது கையில் இருந்த சிறு தேசிய கொடி சித்தராமையாவின் காலணியில் பட்டது. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் தனது அரசு இல்லத்தை காலி செய்துவிட்டு வேறு வீட்டில் குடியேறினார். முதலமைச்சராக இருந்தபோது எண் 6 பிளாக்ஸ்டாப் ரோடு என்ற முகவரியில் உள்ள வீட்டில் கெஜ்ரிவால் தனது குடும்பத்தினரோடு வசித்து வந்தார். டெல்லி மதுபான உரிமை வழக்கில் 6 மாதங்கள் சிறையில் இருந்த பின்னர் கடந்த 13ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய ஜாமீனில் வெளியே வந்த கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.